ஏப்ரல் 7ஆம் தேதி யூஎஸ் ஈவினிங் டைம், அதாவது இந்தியாவோட மார்னிங் டைம் தான் ட்ரம்ப் ஈரானுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு டெட்லைன் கொடுத்துருந்தாரு. அந்த டெட்லைன் முடியறதுக்கு கொஞ்சம் மணி நேரம் முன்னாடியே ட்ரம்ப்பே சடனாக 2 week ceasefire வித் ஈரான் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன கண்டிஷன்? ஈரான் மஸ்ட் ரீஓப்பன் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் விச் ஹேண்டில்ஸ் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆயில் சப்ளை. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஹியூஜ் அட்டாக்ஸ் ஆன் ஈரான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசி நிமிஷத்தோட டிப்ளமசி எல்லாத்தையுமே மாற்றிருக்கு. யூஎஸும் சரி ஈரானும் சரி 2 வாரத்துக்கு சீஸ்ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நிபந்தனைகளை ஈரான் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் காம்ப்ரமைஸ் வரத்துக்கு 2லேருந்து 4 வீக்ஸ் கூட ஆகலாம். ஆனால் இந்த நியூஸ் வந்த அடுத்த நிமிஷமே மார்க்கெட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் மார்க்கெட்ஸ் அன்னைக்கே கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் மேலே போய் 24,000 கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கு. ஆயில் ப்ரைஸஸ் 15லேருந்து 17% ட்ராப் ஆயிருக்கு. கோல்டும் சில்வரும் கூட மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவே கிட்டத்தட்ட 5% மேலே போயிருக்கு. ஆனால் டென்ஷன் இன்னும் ஹையாக தான் இருக்குது. இது ஒரு டெம்பரவரி பாஸ் தான், எண்ட் ஆஃப் வார் இல்லை. ஆனால் நீங்கள் என்னோட பழைய வீடியோஸில் பார்த்தது தான் நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உங்களோட எஸ்ஐபியை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வளர்ந்துருக்கேன்னு உங்களோட எஸ்ஐபி இந்த மாதம் கண்டினியூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2200 to 600 வாங்கியிருக்க மாட்டீங்க. அடுத்த 4 நாளில் 1200 பாயிண்ட்ஸ் ரேலியை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தியன் மார்க்கெட்டோட மேக்ரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ அவர் எஸ்ஐபி அண்ட் டோன்ட் ஸ்டாப் இட் பேஸ்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் வார்ஸ். முடிஞ்சால் கீழே இருக்கும்போது இன்னுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வார் கம்ப்ளீட்டாக நடந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரெய்லர் ஒரு சாம்பிள் தான் ஏப்ரல் 8 அன்னைக்கு காலையில் இந்தியன் மார்க்கெட்டில் நடந்தது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.